திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி தியாகராஜர் காலனி மற்றும் விளாச்சேரி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டிக்கு மகாலட்சுமி காலனி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி, திமுக தலைவர் ஸ்டாலின் நிச்சயமாக வெற்றியுடன் தான் வர வேண்டும் என சொல்லி அனுப்பியுள்ளார் என்றும், திமுக அரசின் திட்டம் அனைவரிடமும் சேர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து உங்கள் வீட்டிற்கு என்ன தேவையோ அதை நீங்களே முடிவெடுங்கள் என்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று கூறிய கிருத்திகா தங்கபாண்டி, திருப்பரங்குன்றம் தொகுதியில் உதயசூரியன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறினார். எங்க போனாலும் தலைவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்கள் எல்லாருமே வந்து, ஏன்னா அவர் செஞ்ச சாதனைகளோ திட்டங்களோ மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, தலைவர் சொன்ன மாதிரி ஆதரவெல்லாம் கிடையாதுங்க, பேராதரவு கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள்ன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காரு. நம்ம மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, இனிமேல அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. 1000 ரூபாய் இல்லைங்க, மகளிர் உரிமை தொகை மாதம் இனிமேலிருந்து மாதம் 2000 ரூபாய் வரப்போகுது. அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கள் வச்சிருக்கவங்களுக்கு மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்க போறாருங்க. அந்த கூப்பனை உபயோகப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவை, மின்சாதன பொருட்கள் என்ன வேணும், மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, டிவி வேணுமா, எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவுபடுத்த வாங்குங்கன்னு அதையும் பெண்கள் கையில தான் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த ஆட்சியில பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத மட்டும் நீங்க பாத்துக்க